அதானியிடம் மண்டியிட்ட வங்கதேசம், மொத்தமாக சிக்கிய முகமது யூனுஸ், ஆட்டம் போட்டவருக்கு நேர்ந்த அதோகதி. நம் நாட்டிடம் மோதலை கடைபிடித்து வரும் வங்கதேசம் இப்போது முன்னணி தொழிலதிபரான அதானியிடம் அடிபணிந்து கெஞ்ச தொடங்கி இருக்கிறது. வங்கதேசத்தில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய உதவி செய்யும்படி அதானி நிறுவனத்திடம் வங்கதேசம் கெஞ்சியிருக்கிறது. வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் இருக்கிறார். இவர் நம் நாட்டுடன் தொடர்ந்து மோதலை கடைபிடித்து வருகிறார். அதேபோல பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். இருப்பினும் நம் நாடு தொடர்ந்து வங்கதேசத்திற்கு உதவி செய்து வருகிறது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரிசி வழங்கி வருகிறது. அதேபோல மத்திய பட்ஜெட்டில் வங்கதேசத்திற்கு உதவிடும் வகையில் 200 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் கூட வங்கதேசம் இன்னும் திருந்தவே இல்லை. முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசில் இருப்பவர்கள் நம் நாட்டை சீண்டுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளனர். இப்படியான சூழலில்தான் தற்போது நம் நாட்டின் முன்னணி தொழிலதிபரான அதானியிடம் வங்கதேசம் கெஞ்ச தொடங்கி இருக்கிறது. அதாவது தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அதானி பவர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனம் சார்பில் வங்கதேசத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது வங்கதேச அரசுக்கும் அதானி குழுமத்துக்கும் இடையே மின்சார ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி வங்கதேசத்திற்கு 25 ஆண்டுகள் மின்சாரம் வழங்கும் ஒப்பந்தத்தை அதானி பெற்றார். வங்கதேசத்தில் நடந்த வன்முறை, வர்த்தக பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவற்றால் அந்த நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது பற்றாக்குறையை நோக்கி சென்றது. இதனால் அதானி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை வங்கதேசத்தால் செலுத்த முடியவில்லை. இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அதானி நிறுவனம் வங்கதேசத்திற்கு வழங்கும் மின்சாரத்தை பாதியாக குறைத்தது. வங்கதேசத்திற்கு மின்சாரம் வழங்க இருந்த 2 மின் ஆலைகளில் ஒன்று நவம்பர் 1ஆம் தேதியே மூடப்பட்டது. இந்நிலையில்தான் தற்போது வங்கதேசம் அதானியிடம் கெஞ்சத் தொடங்கி இருக்கிறது. எங்களுக்கும் அதானிக்கும் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. தற்போது இந்தியாவில் ஒரு மின் அலகில் இருந்து மட்டுமே வங்கதேசத்திற்கு மின்சாரம் வருகிறது. 2வது அலகில் இருந்தும் மின்சாரத்தை வங்கதேசத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். வழக்கம் போல 1600 மெகாவாட் மின்சாரத்தை அதானி நிறுவனம் வங்கதேசத்திற்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. தற்போது அதானி மற்றும் வங்கதேசம் இடையே சுமூகமான உறவு என்பது இல்லாத நிலை உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் அதானி நிறுவனம் சார்பில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. அதன்படி வங்கதேசம் அதானி நிறுவனத்திற்கு $900 மில்லியன் அமெரிக்க டாலரை நிலுவைத் தொகையாக வைத்துள்ளது என்று கூறியது. இதற்கு வங்கதேசம் மறுப்பு தெரிவித்தது. நிலுவைத் தொகை என்பது $900 மில்லியன் அமெரிக்க டாலர் இல்லை, 650 மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் என்று வங்கதேச மின்வாரியம் தெரிவித்தது. இதனால் மேலும் பிரச்சனை பெரிதாகி இருக்கிறது. மேலும் இனிவரும் காலங்களில் வங்கதேசத்திற்கு மின்சார தேவை என்பது அதிகரிக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் குளிர்காலம் என்பதால் மக்கள் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு சற்று குறைந்திருந்தது. இனி கோடை காலம் தொடங்கும் என்பதால் வங்கதேசத்திற்கு அதானியின் மின்சாரம் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனால் வங்கதேசத்திற்கு மீண்டும் அதானி நிறுவனம் 2வது அலகிலிருந்து மின்சாரம் வழங்குமா இல்லையா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள